அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். நான் ஒரு லிஸ்ட்டு ரெடி பண்ணணும். ஆமாம். என்ன லிஸ்ட்டு? அதை தொண்டங்கிட்ட சொல்ல மாட்டேன், ஓ தலைவன்கிட்ட தான் சொல்லுவேன். சீக்கிரமாக ரெடி பண்ணிவிட்டு வந்து வண்டியில் ஏறு. என்ன கொச்சா, இவன் ஒன்று மிரட்டுறான். ஏம்மா, மேலே கை வச்சப்போ சும்மா இருந்துட்டு அவன் வாயால் பேசுகிறப்ப அவன் மிரட்டுறான்னு சொல்லி என்னை உசுப்பேத்திரியா? ஏன் மறுபடியும் அடி வாங்கிறதுக்கா? அவனை அங்கே போய் கவனிச்சுக்கிறேன். நீங்கள் யாரும் வாயை திறக்காதீங்க. ஆஹா, அவன் செல்ஃபோன் மணி அடிக்குது. என்ன பேசுகிறான்னு கேட்போம். குட் ஆஃப்டர்நூன் பாஸ். என்ன விஷயம் பாஸ்? என்னது, லிங்கத்தோட ஆள் சங்கர் இங்கே வராரா? ஓகே பாஸ். இங்கே இந்த கோச்சா ரொம்ப அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கான். 4 தட்டு தட்டி அவனை கிளம்ப சொல்லியிருக்கேன். அவன் கையோட அவனை கூட்டிகிட்டு வந்துடுறேன் பாஸ். ஆஹா, லிங்கத்தோட இவனுங்களுக்கு கனெக்ஷன் இருக்கா? சங்கர் வேற பார்க்க வர்றான் ஐயா. ஆஹா, அங்கே போனதும் என்ன நடக்க போகுதோ. அவன் சங்கரோட கண்ணில் படாமல் மறைஞ்சிருந்து மேட்ரை முடிச்சுட்டு வந்துட வேண்டியதுதான். ஆமாம். டேய், நீங்கள்லாம் இங்கேயே இருங்க, நான் போய் லிஸ்ட்டு ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். கோச்சா என்ன லிஸ்ட்டு ரெடி பண்ணுவார்? யாருக்குடா தெரியும்? லிஸ்ட்டு ரெடி பண்ணுற அளவுக்கு ஒரு மேட்டரும் இல்லையே. ரெடி பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் என்னன்னு கேட்போம். அப்பாடா, ஒரு வழியா உள்ளே வந்தாச்சு. கோவைக்கும் சென்னைக்கும் கனெக்ஷன் இருக்கிறது தெரியாமல் இந்த நாரப்பை நம்மளை கமிட் பண்ணிட்டு வந்துட்டானே ஐயா. சங்கர் மட்டும் நம்மளை பார்த்தான்னா நம்ம வண்டவாளம் பூரா தண்டவாளம் ஏறிடுமே ஐயா. அது இருக்கட்டும், இப்போ என்னத்த லிஸ்ட்டு ரெடி பண்ணுறது? ரவுடியாக இருக்கிறவன் பூரா வெளியில் தான் கெத்து காட்டிட்டு தெரியுறாங்க. உள்ளுக்குள்ளே பூரா அவங்க வெத்து தான். ஆமாம். கொச்சா, லிஸ்ட்டு சீக்கிரமாக ரெடி பண்ணிட்டு வெளில வர சொல்கிறாங்க. ஆஹா, இவன் ஒருத்தனே போதும்யா, அதுக்குள்ளே அவசரப்படுறாங்களே. லிஸ்ட்டு ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டேன். என்னத்தை ரெடி பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலையே ஐயா. ரொம்ப லேட் பண்ணால் ஒருவேளை உள்ளே வந்து அடிப்பானோ. கொஞ்ச நேரம் அழுதுக்கலாம். அங்கே போனால் அதுக்கு நேரம் கிடைக்குதா இல்லையான்னு தெரியல. நமக்கு இப்படி ஒரு நிலைமையா? எதை லிஸ்ட்டு போட்டு காட்டினா அந்த ரவுடி நம்மளை அடிக்காமல் விடுவான். A few moments later. என்ன அது, இவ்வளோ நேரம் யோசிக்கிறோம், ஒன்றுமே சிக்க மாட்டேங்குது ஐயா. ஆஹா, ஐடியா வந்துருச்சு. நம்மளை பற்றியே லிஸ்ட்டை போடுவோம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். A few moments later. கோச்சா லிஸ்ட்டு போட்டு வந்துட்டார். கோச்சா, என்ன லிஸ்ட் அது? எதுவும் பேசக்கூடாது, எல்லாரும் என் கூடவே கிளம்புங்க. எதுக்கு கோச்சா? பாட்டு பாடுறதுக்கா? அதுக்கு அவசியமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்பனா அந்த ரவுடியோட கதை இன்னையோட முடிஞ்சது. யாரோட கதை முடிய போகுதுன்னு அங்கே போனாதானடா தெரியும். 1 hour later. சிங்கத்தோட குகை வந்தாச்சு, இறங்கு. அப்பாடா, இறங்கியாச்சு. ஆஹா, எதிரியோட இடத்துக்கு வந்தாச்சு. என்னது, கூட்டிகிட்டு வந்தவன் இங்கே நிற்க வச்சுட்டு எனக்கு என்னன்னு போய்கிட்டே இருக்கான். கோச்சா, வீடே பயங்கரமாக இருக்கு. பரம்பரை ரவுடியாக இருப்பான் போல இருக்கு. கோச்சா, செம்ம பெரிய இடம் கோச்சா. டேய், கோத்து விட்டுட்டு பெருமை பேசுறியா? வாயை மூடிக்கிட்டு இரு. கோச்சா, அடிச்சா இந்த மாதிரி ரவுடி அடிக்கணும் கோச்சா. ஆஹா, நான் அடி வாங்க போகிறத பற்றி கவலைப்பட்டா இவனுங்க ஒவ்வொருத்தனும் எதை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஆஹா, யாரையோ கூட்டிகிட்டு வர்றான். ஆளை பார்த்தாலே பயங்கர டெரராக இருக்கானே ஐயா. ஒருவேளை இவன் தான் தலைவனாக இருப்பானோ? இருக்கலாம். ஏய், அல்ல கையெல்லாம் இங்கேயே கட் பண்ணிவிட்டு என் தலைவன்கிட்ட வா. டேய், 4 பேரும் இங்கேயே இருங்க, நான் கூப்பிட்ற வரைக்கும் யாரும் வரக்கூடாது, புரியுதா? A few moments later. ஆஹா, தலைவன் கிட்ட வந்துட்டோம் ஐயா. அடுத்து என்ன நடக்குமோன்னு இதயம் பக்கு பக்குன்னு அடிச்சுக்குதே. இவன் தான் அந்த கோவை கோச்சாவா? ஆமாம் பாஸ். ஆஹா, ஆளை பார்த்தாலே கரடு முரடாக இருக்கான ஐயா. காட்டுத்தனமாக அடிப்பான் போல இருக்கே. என்னை தேடி
என் இடத்துக்கே வந்த உன்னோட தைரியத்தை பாராட்டுறேன். நான் எங்கடா வந்தேன்? உன் ஆளு தாண்டா அடித்து கூட்டிட்டு வந்தான். பாராட்டிட்டு விடவா போற? வச்சு செஞ்சு தானையா அனுப்ப போற?